ஈரோட்டில் இந்த ஞானோதயம் எல்லாம் எங்கெங்க போச்சு? அப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டி போடுவீங்க, வேணான்னா போட்டி போட மாட்டீங்களா? என்ன கதை இது? அப்ப திமுக முறைகேட்டில் ஈடுபடாதா? அவங்க பாஜகவோட கன்சல்ட் பண்ணி தான் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாங்க. நீங்க புறக்கணிப்புன்னு முடிவெடுக்கிறீங்களே, நீங்க எஸ்டிபிஐயும் தேமுதிகவையும் கன்சல்ட் பண்ணீங்களா? எஸ்டிபிஐ என்ன சொன்னாங்க? தேமுதிக அங்க வலுவான சக்தி விக்கிரவாண்டியில். அப்போ நீங்க இன்னைக்கு புறக்கணிக்கிறதுக்கு காரணம் பாஜக தானே. மைனாரிட்டி பாஜக ஆட்சி சொல்லாமலாம் நீங்க இதை செஞ்சிருப்பீங்க. இவர் கூட்டணியை கெடுக்காம இருந்திருந்தாருன்னா 30 தொகுதிகளில் அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்கோம். தமிழிசை சொல்றாங்க, வேலுமணி சொல்றாரு. அப்போ வேலுமணியுடைய பேச்சு இங்க எடுபட்டிருக்குல்ல அதிமுகக்குள்ள. வேலுமணி, தங்கமணி, வீரமணி, விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் யாருக்கு காசு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு கோடிக்கணக்கில் கொடுத்துருக்காங்க தேர்தல் நிதியா. கூட்டணி இல்லை, அதிமுக பாஜக கூட்டணி இல்லை. இடி ரெய்டு மற்ற ரெய்டு எதுவும் சப்போஸ் மிருக மெஜாரிட்டியில் பாஜக ஜெயிச்சு வந்துருச்சுன்னா இவங்க மேலே எதுவும் அது வரக்கூடாது. அதுக்காக காசு கொடுத்துருக்காங்க. சசிகலா, பியூஷ் கோயல், ஜக்கி வாசுதேவ் இது மாதிரி ஒரு டீம் போட்டு பண்ணுறான். இவன் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக வர ட்ரை பண்ணுறான். அதனால் இனிமேப்பட்டு இவனை நீடிக்க வைக்கிறது கட்சிக்கு ஆபத்து. இவனை நீக்கணும், வேலுமணியை கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னு எடப்பாடி பேசுறாரு. மோடி வேணான்றதானே தமிழக மக்களோட முடிவு. நீங்க எப்படி கூட்டணியா தான் 30 தொகுதியில் ஜெயிப்பீங்க? நீங்க மோடியை வேணான்னு சொன்னனால்தான் தமிழக மக்கள்ல ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. 2வது இடமாவது உங்களுக்கு கிடைச்சது. இனி அதுவும் கிடைக்காதுல்ல. வேலுமணியும் அண்ணாமலையும் ஒண்ணு. அதை பத்தி தெரிஞ்சுக்காம அரசியல் பேசுறவன் புண்ணு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் ஹசீஃப் அவர்களே வணக்கம். விக்கிரவாண்டி தொகுதியோட இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படின்னு அதிமுக ஒரு முடிவெடுத்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு முடிவை அதிமுக எடுக்கும் அப்படின்னு 2 தினங்களுக்கு முன்னரே நீங்க கணிச்சிருந்தீங்க. அது தொடர்பாக உங்களுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவையும் போட்டிருந்தீங்க. கட்சிக்குள் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இருக்கு, அதன் அடிப்படையில அதிமுக இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு வெளியாயிருக்கக்கூடிய அறிக்கையை பார்க்கும் பொழுது வேற பல காரணங்களை சொல்லியிருக்கிறாங்க. உண்மையான காரணம் என்ன அப்படின்றத உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம், அதாவது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம், அதற்கு காரணம் திமுக முறைகேட்டில் ஈடுபடும். இடைத்தேர்தல் என்றாலே திமுக பல்வேறு தருணங்கள்ல பல்வேறு காலங்கள்ல முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. 2009 நடைபெற்ற இடைத்தேர்தல் 5 தொகுதி இடைத்தேர்தலில் அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் புறக்கணித்தார்கள். இந்த காரணத்துக்காக தான் புறக்கணிச்சாங்க, இது மாதிரியான காரணத்துக்காக தான் புறக்கணிச்சாங்க. ஆகவே நாங்களும் இந்த தேர்தலை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காரணத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? திமுக முறைகேட்டில் ஈடுபடும், இடைத்தேர்தல்னா முறைகேடுகள் நடக்கும், ரைட். அப்போ தேர்தல் கமிஷன் எதுக்கு இருக்கு? இது உள்ளாட்சி தேர்தல் கிடையாது, மாநில தேர்தல் கமிஷன்னு ஸ்டேட் கவர்மெண்டால நியமிக்கப்படக்கூடிய ஆள் நடத்துகிற தேர்தல் கிடையாது. இது மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய தேர்தல். ஆர்கே நகர் எலெக்ஷன் தள்ளி போச்சு, பை எலெக்ஷன் தள்ளி போச்சு. வேலூர் பாராளுமன்றத்துக்கான தேர்தலும் தள்ளி போச்சு. ஏன் தள்ளி போச்சு? முறைகேடு புகார். ஆர்கே நகரில் முறைகேட்டில் ஈடுபட்டவங்க யாரு? அதிமுக. டிடிவி தினகரன். டிடிவி தினகரனுக்காக முறைகேட்டில் ஈடுபட்டது யாரு? சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி. அண்ணன் விஜயபாஸ்கர் வீட்டில் ஐடி ரெய்டு நடத்தும் போது ஒரு 80 கோடி ரூபாய்க்கான விஷயங்கள்லாம் நடந்தது. அந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, ஆர்கே நகர் தேர்தல் வழக்கு. அதுக்கு காரணம் யாரு? சாட்சாத் எடப்பாடி. துண்டு சீட்டு 86 கோடி ரூபாய்க்கான 88 கோடி ரூபாய்க்கான துண்டு சீட்டு. பாருங்க, இதுவா அப்படின்னு எகிர்னார விஜயபாஸ்கர். ஆர்கே நகர் பை எலெக்ஷன்ல நீங்க பண்ணது முறைகேடு தானே. ஏட்டா டோக்கன் கொடுத்து 20 ரூபாய் கொடுத்து டோக்கன் கொடுத்து ஜனங்களை ஏமாத்தி ஓட்டு போட வச்சு அதுல ஜெயிச்சார் இல்லையா அண்ணன் டிடிவி தினகரன்? அது இப்படி தொப்பி சின்னத்துல நின்று தேர்தல் ரத்தாயி குக்கர் சின்னத்துல அப்புறம் தானே நின்னாரு. அந்த முறைகேட்டை செஞ்சது யாரு? அண்ணன் டிடிவி தினகரன் தானே.
அண்ணன் டிடிவி தினகரன் யாரோட படையணியா இருந்தாரு? சசிகலாவுடைய ஆசி பெற்ற துணை பொதுச் செயலாளர் அகில இந்திய அதிமுகவுக்காக நீங்க போனீங்க, ஓட்டு கேட்டீங்க, எதிர்த்து ஓட்டு கேட்டாரு. ஜெயலலிதாவுடைய சவப்பெட்டியோட ஓ பன்னீர்செல்வம் ஓட்டு கேட்டாரு. அது எல்லாமே கண்டம் ஆயிடுச்சு. பண விநியோகம்னு சொல்லி தேர்தல் கமிஷன் வந்து தேர்தலையே ரத்து பண்ணிச்சு. அந்த நிலைமைக்கு சொந்தக்காரங்க யாரு? நீங்க தானே. சரிங்க, உங்களுக்கு இப்ப இவ்வளவு ஞானோதயம் வருது இல்லைங்களா? எங்கங்க ஈரோட்ல உங்க இந்த ஞானோதயம் எல்லாம் எங்கெங்க போச்சு? ஈரோட்ல போட்டி போட்டீங்கல்ல, ஏன் போட்டி போட்டீங்க? ஈரோடு கிழக்கு தொகுதியில ஏன் போட்டி போட்டீங்கன்னா, அப்ப ரெட்டை இலை சின்னம் உங்களுக்கு இல்ல. அந்த ரெட்டை இலை சின்னத்தை டெக்னிக்கலா வாங்குறதுக்காக ஒரு கேஸை போட்டு, ஈரோட்ல போட்டியும் போட்டு கேஸை போட்டு ரெட்டை இலை சின்னத்தை வாங்கினீங்க. அப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டி போடுவீங்க, வானானா போட்டி போட மாட்டீங்களா? என்ன கதை இது? அப்ப திமுக முறைகேட்டுல ஈடுபடாதா? அப்பவும் ஈடுபட்டது இல்ல. ஈரோட்ல திமுக முறைகேடுல ஈடுபட்டுச்சு. இன்னைக்கு அறிக்கையில என்ன சொல்றீங்க? ஈரோட்ல முறைகேடுகள்ல ஈடுபட்டுச்சு, பட்டி பட்டி அடிச்சு வச்சிருந்தாரு செந்தில் பாலாஜி. அதுக்கப்புறம் சுற்றுலா கூட்டிட்டு போனாரு. நாங்க பட்டி பட்டியா வருவோம்னு அறிவிச்ச பிறகு அந்த முயற்சியெல்லாம் நின்றுச்சு. மக்கள்லாம் ஒரே இடத்துல இருந்தாங்க, போனாங்க, வந்தாங்கன்னா. ஸோ வரலாற்றில் வந்து அனைத்தையும் தீர்மானிப்பவர்கள் மக்களே. நீங்க 65,000 ஓட்டு வாங்கியிருக்கீங்க. 65,000 ஓட்டு வாங்கின அதிமுக தேர்தலை புறக்கணிக்குது. 32,000 ஓட்டு வாங்கின பாமக தேர்தலில் நிக்குது. அப்ப நீங்க யாருக்காக புறக்கணிச்சீங்க? எதுக்காக புறக்கணிக்கிறீங்க? நீங்க சொல்றது கடந்த தேர்தலோட கணக்கு, விக்கிரவாண்டி தொகுதியினுடைய கடந்த தேர்தல் கணக்கு. பாராளுமன்ற தேர்தல்ல அந்த குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில வாங்கிய ஓட்டு 72,000 ஓட்டு திமுக, அதிமுக 65,000 ஓட்டு, பாமக 32,000 ஓட்டு, நாம் தமிழர் 8,000 ஓட்டு. இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல. அப்போ நாடாளுமன்ற தேர்தல் முறைகேடு இல்லாம நடந்துச்சா? நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திமுக வந்து அரசு இயந்திரங்களை உபயோகிக்கலையா? நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திமுக சுத்த சுயம் பிரகாசமா நடந்துக்கிச்சா? அங்க எங்கேயுமே முறைகேடுகள் நடக்கலையா? நாடாளுமன்ற தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததா நீங்க திமுக மேல குற்றம் சுமத்தி எவ்வளவு பெரிய நீண்ட உரையெல்லாம் ஆற்றுனீங்க? அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்து திமுகன்னு நீங்க எவ்வளவு பெரிய உரையெல்லாம் ஆற்றுனீங்களே மிஸ்டர் பழனிசாமி. அப்போ நீங்க இன்னைக்கு புறக்கணிக்கிறதுக்கு காரணம் பாஜக தானே? எந்த வகையில சொல்றீங்க இதுக்கு பாஜக காரணம்? நீங்க புறக்கணிக்கிறீங்க. அடுத்து களத்துல யாருக்கு போட்டி? பாமக யாரோட இது? பாஜக கூட்டணியில இப்ப இருக்காங்க. பாமக தனியா கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிச்சா? உடனடியா அனௌன்ஸ் பண்ணிச்சா? இல்லல்ல. திமுக கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண அப்புறம், அதுக்கப்புறம் தான் பாமக பாஜக ஒத்துழைப்பு கொடுக்கும்ன்ற அறிவிப்பை வந்து ஆடுமலை அவர்கள் அறிவிச்ச பிறகுதான் வந்து பாமக கேண்டிடேட் அறிவிக்குது. பாமக பாஜக கூட்டணியில தானே இருக்கு. ஆமா. சரி, நீங்க இந்த முடிவை எடுத்தீங்களே, தேமுதிகவை கன்சல்ட் பண்ணீங்களா? எஸ்டிபிஐ கன்சல்ட் பண்ணீங்களா? கூட்டணி கட்சிகள் இந்த முடிவை அனௌன்ஸ் பண்றீங்களே, அவங்க வந்து கேண்டிடேட்டையே அன்புமணின்னு ஒருத்தரை போடுறாங்க. அவர் வன்னியர் சங்க நிர்வாகி. அவர் சிவி சண்முகத்துக்கும் சொந்தக்காரர். சிவி சண்முகத்துக்கு சொந்தக்காரரை வந்து கேண்டிடேட்டா போடுறாங்க பாமக, ரைட்டா? அன்புமணின்ற ஒருத்தரை போடுறாங்க. அவங்க வந்து பாஜகவோட கன்சல்ட் பண்ணி தான் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாங்க. நீங்க புறக்கணிப்புன்னு முடிவெடுக்கிறீங்களே, நீங்க வந்து எஸ்டிபிஐயும் தேமுதிகவையும் கன்சல்ட் பண்ணீங்களா? எஸ்டிபிஐ என்ன சொன்னாங்க? தேமுதிக அங்க வலுவான சக்தி விக்கிரவாண்டியில, அவங்கள கன்சல்ட் பண்ணீங்களா? விக்கிரவாண்டியில கன்சல்ட் பண்ணவே இல்லையா? யாரை கேட்டு முடிவெடுத்தீங்க? எப்படி முடிவெடுத்தீங்க? ஏன் முடிவெடுத்தீங்க? 65,000 ஓட்டு வாங்கி செகண்ட் பிளேஸ் வந்த நீங்க, உங்களுக்கும் திமுகவுக்கு இருக்கிற வித்தியாசம் வெறும் 7,000 வாக்குகள் தான். ஏற்கனவே நடைபெற்ற 2வது முறை இடைத்தேர்தல் நடைபெறுது. ஏற்கனவே ராதாமணின்னு ஒருத்தர் திமுக எம்எல்ஏ இறந்தப்புறம் நடைபெற்ற தேர்தலில், இடைத்தேர்தலில் அதிமுக வந்து 40,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுது. ஆமா, விக்கிரவாண்டியில. இது இப்ப நடக்க போறது அதிமுக ஆட்சியில இருக்கும் பொழுது. அதிமுக ஆட்சியில நாடாளுமன்ற தேர்தலோட நடந்த இடைத்தேர்தல்ல 40,000 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக கேண்டிடேட் ஜெயிக்கிறாரு. அப்போ அதிகார துஷ்பிரயோகம் நடக்கலையா? அதிமுக ஆட்சியில அப்ப நீங்க அதிகார துஷ்பிரயோகம் அந்த இடைத்தேர்தல்ல செஞ்சீங்களா? நீங்க செய்யாமலாம் நீங்க 40,000 ஓட்டுல ஜெயிச்சீங்க. ஓ, அப்ப அப்படி நடந்தது. அன்னைக்கு வந்து பாமக இன் அலையன்ஸ் வித் ஏடிஎம்கே அப்படித்தானே ஜெயிச்சிங்க விக்கிரவாண்டியில, ரைட்டா?
அன்னைக்கு விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் திமுக ஜெயிக்குது, விக்கிரவாண்டியில் நீங்க எப்படி ஜெயிச்சீங்க? நாடாளுமன்றத்துக்கு வேறு ஓட்டு, சட்டமன்றத்துக்கு வேறு ஓட்டு அப்படின்னு நீங்க நிரூபிப்பதற்கான ஒரு காரணமா அந்த தேர்தல் அமைஞ்சுத. அதை வச்சு தானே உங்க ஆட்சியை காப்பாத்திக்கிட்டீங்க. விக்கிரவாண்டி தேர்தலை வச்சு தானே உங்க ஆட்சியை காப்பாத்திக்கிட்டீங்க, மைனாரிட்டி ஆட்சியை. அப்போ இப்ப நீங்க தேர்தலை புறக்கணிக்கிறீங்கன்னா மைனாரிட்டி பாஜக ஆட்சி சொல்லாமலாம் நீங்க இதை செஞ்சிருப்பீங்க. சரி, பாஜக அப்படி அதிமுகவிடம் இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை வைக்குதுன்னா எதற்காக இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது? எதிர்கால கூட்டணிக்கு. எதிர்காலத்துல இப்ப விமர்சனம் வந்துருச்சு இல்லையா, அண்ணாமலை மேல விமர்சனம் பாஞ்சிருச்சு இல்லையா, இவர் தான் வந்து கூட்டணியை கெடுத்துட்டாரு, இவர் வந்து கூட்டணியை கெடுக்காம இருந்திருந்தாருன்னா 30 தொகுதிகளில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஜெயிச்சிருக்கோம். தமிழிசை சொல்றாங்க, வேலுமணி சொல்றாரு. அப்போ வேலுமணியுடைய பேச்சு வந்து இங்க எடுபட்டிருக்குல்ல அதிமுகக்குள்ள. ஏன்னா வேலுமணின்றது சாதாரண இல்ல, வேலுமணி, தங்க மணி, வீர மணி, மணி துட்டு, காசு, பணம், துட்டு, மணி மணி. அப்போ இந்த பேச்சு எடுபட்டிருக்குல்ல. ஏன்னா இவங்க தான் செலவு பண்ணும். வேலுமணி, தங்க மணி, வீரமணி, விஜய பாஸ்கர், இவங்கெல்லாம் வந்து யாருக்கு காசு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு கோடிக்கணக்கில் கொடுத்துருக்காங்க தேர்தல் நிதியா. கூட்டணி இல்லை, அதிமுக பாஜக கூட்டணி இல்லை, ஆனால் தேர்தல் நிதியா வேலுமணி, தங்கமணி, வீரமணி, விஜயபாஸ்கர், காமராஜ், இத்தனை அமைச்சர்களும் கோடிக்கணக்கான ரூபாயை வந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து பியூஷ் கோயல் மூலமா கொடுத்துருக்காங்க, பாஜகவுக்கு தேர்தல் நிதியா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இடி ரெய்டு, மற்ற ரெய்டு எதுவும் சப்போஸ் மிருக மெஜாரிட்டியில பாஜக ஜெயிச்சு வந்துருச்சுன்னா இவங்க மேல எதுவும் அது வரக்கூடாது, அதுக்காக காசு கொடுத்துருக்காங்க. ஆனா அதிமுக அழிஞ்சா பரவாயில்ல, அதிமுக அழிஞ்சா பரவாயில்ல. பாஜகவுக்கு தேர்தல் நிதி கொடுக்கற அளவுக்கு வசதியா இருக்கிற மொனீஸ் அதிமுக 65,000 ஓட்டு வாங்கின விக்கிரவாண்டிக்கு மணி கொடுக்க மாட்டாங்களா? அப்போ இந்த கட்சி டோட்டலா செயல் இருந்துச்சு. இந்த கட்சியோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து நான் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு போயிடுச்சு. சரி, இப்ப இந்த முடிவு வந்து எடப்பாடி எடுக்கல, எடப்பாடி இந்த முடிவை எடுக்க வைக்கப்பட்டார். எடப்பாடி தானே வேட்பாளர் நாங்க போட்டிடுவோம்னு அறிவிச்சாரு. வேட்பாளர் தேர்வுலாம் நடந்தது. முத்தமிழ் செல்வன் ஒரு ஆளை வந்து அவர் ஏற்கனவே இடைத்தேர்தலில் ஜெயிச்சவர், அவரை கன்சிடர் பண்ணி பேச்சுவார்த்தை நடந்தது. நேற்று தானே நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது அதிமுக தலைமை கழகத்தில். தலைமை கழகத்தில் 3 மணிகளும் எங்ககிட்ட காசு இல்லைன்ட்டாங்க. போதாகரைக்கு சிவி சண்முகத்தோட சொந்தக்காரர் தான் பாமக வேட்பாளர். முடிஞ்சு போச்சா? தாடிக்கு தீனி சரி போயிருந்தா அவ்வளோதான், புறக்கணிப்பு. விழுப்புரம் பார்லிமெண்ட் பை எலெக்ஷன்லேயே அதிமுக கிட்ட செலவு பண்ண காசு இல்லை. அப்புறம் சிவி சண்முகம் தான் காசெல்லாம் கொடுத்து ஒர்க் பண்ண வச்சிருக்காரு. அப்பவுமே கணிசமான அமௌண்ட் வந்து அவங்களுக்கு செலவாயிடுச்சு. அதனால தான் இந்த புறக்கணிப்பு. மறுபடியும் இந்த கேள்வி கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமியை இந்த 3 மணிகளும் இந்த 4 மணிகளும் ஆட்டுவிக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. வேற வழி இல்லாமல் இவர்கள் சொல்லுவதை கேட்கக்கூடிய நிலைமையில எனக்கு எடப்பாடி பழனிசாமி. கண்டிப்பா. ஒரு கல்யாணம், எடப்பாடியுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் கல்யாணம் கோயம்புத்தூர்ல நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு எடப்பாடி போறாரு. எடப்பாடி மேடை ஏறுறாரு, செங்கோட்டையன் எல்லாமே மேடையில் ஏறுறாங்க. வேலுமணி கீழே உட்காந்துருக்காரு. அவர் வந்து எடப்பாடியோட மேலே ஏறல, எடப்பாடியோடு சேர்ந்து அடையாளப்படுத்திக் கொள்ள அவர் விரும்பல கல்யாண மேடையில. அதுக்கப்புறம் எடப்பாடி போனதுக்கு அப்புறம் அவர் ஒரு 30 பேரோட மேடை ஏறுறாரு. இது ஒரு 5000 ஏடிஎம்காரன் பார்க்குறான். டென்ஷன் ஆயிட்டார் எடப்பாடி. கூப்பிட்டு வேலுமணியை உன்னை தொலைச்சிருவேன், உன்னை அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கட்சியை விட்டு வெளியில போனா ஒரு காக்கா கூட பின்னாடி வராது, நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சேமா வேலுச்சாமியும் ரவி குழந்தை வேலுன்னு ஒருத்தர் 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி, இவன் இந்த அளவுக்கு நம்மளை பண்றான், பப்ளிக்ல பண்றான், இவன் பின்னாடி வந்து ஜக்கி வாசுதேவ், பியூஷ் கோயல், பிஜேபி வந்து இவன் பின்னாடி இருக்கு, இவன் வந்து சசிகலா ஆதரவோட இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான், சசிகலா, பியூஷ் கோயல், ஜக்கி வாசுதேவ், இது மாதிரி ஒரு டீம் போட்டு பண்றான், இவன் வந்து அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக வர ட்ரை பண்றான், அதனால வந்து இனிமேப்பட்டு இவனை வந்து நீடிக்க வைக்கிறது கட்சிக்கு ஆபத்து, இவனை நீக்கணும் அப்படின்னு எடப்பாடி பேசுறாரு. வேலுமணியை கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னு எடப்பாடி பேசுறாரு. ஆனா அவரால் அந்த முடிவை செயல்படுத்த முடியலையே.
அடுத்த ப்ரெஸ் மீட்டில் கோவை ஏர்போர்ட்டில் அண்ணாமலையை திட்டி பேசுகிறாரு எடப்பாடி. பக்கத்தில் நின்று சிரிக்கிறது அண்ணன் வேலுமணி. கல்யாணத்தில் ஒரு சீனு, ஏர்போர்ட் ப்ரெஸ் மீட்டில் ஒரு சீனு. நடுவில் காரில் எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு, டிரைவர்லேருந்து மேனேஜர்லேருந்து எல்லாரையும் இறக்கி விட்டு தனியாக 1-to-1 திட்டு. யார்? இவர் எடப்பாடி. எடப்பாடியும் வேலுமணியும் பிஸ்னஸ் பார்ட்னர். தங்கமணியும் எடப்பாடியும் வந்து சொந்தம் பந்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே யாருக்கு கப்பம் கட்டுறாங்கன்னா பிஜேபிக்கு, பியூஷ் கோயலுக்கு கப்பம் கட்டுறாங்க. இப்போ பிஜேபி கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும். எப்படி தமிழிசைய முறைச்ச அண்ணாமலையை போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா உன் பதவி காலி, இதுவும் நான் போட்ட ட்வீட் தான், உன் பதவி காலி அப்படின்னு எச்சரிச்சாங்க. போறாரு அண்ணாமலைன்னு போட்டால் மறுநாள் போனார். அதே மாதிரி இப்போவும் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கேருந்து வந்திருக்கும். நீங்கள் இந்த தேர்தலில் வந்து பாமகவுக்கு ஆதரவா நீங்கள் வந்து விலகிக்கோங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பிஜேபியிலேருந்து வந்திருக்கும். பிஜேபியிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வராமல் 3 மணிகளும் எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட இல்லாத பணம்லாம் இல்லை. ரைட்டா? ஒரு 1000 கோடி ரூபாய் திமுக செலவு பண்ணுதுன்னா ஒரு 2000 கோடி ரூபாய் இந்த 4 பேர் சேர்ந்தா செலவு பண்ணலாம். கட்சியிலையும் பணம் இருக்குது. ஏன் அவங்க பணத்துக்கு போகணும்? கட்சி நிதியே இருக்குது, எடப்பாடி கிட்டே இருக்குது. கட்சி நிதியை கூட எடப்பாடி செலவு பண்ணலாம். இது எடப்பாடிக்கே சொந்தமாக காசு இருக்குது. அவரும் கோடிக்கணக்கான, ஆயிரக்கணக்கான கோடி வச்சிருக்கிறவர் தான். அவரும் கட்சிக்கு நினச்சா செலவு பண்ணலாம். ரைட்டா? அவங்க எல்லாம் இப்போ சசிகலா மாதிரி அக்கௌண்ட்லாம் ஃப்ரோசன் ஆகில்லை. அவங்களுக்கு சசிகலா, தினகரன், மற்றவங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஃப்ரோசன் ஆகிருக்கு. அவங்களால செலவு பண்ண முடியாது. ரைட்டா? அந்த மாதிரி இல்லாத ஓப்பன் அக்கௌண்ட்டு தான் வேலுமணிதும், தங்கமணிதும், வீரமணிதும், எடப்பாடிதும். அது இல்லாமல் கட்சிக்குன்னு கொடுத்த காசு இருக்கு இல்லையா, அதுவும் கெடுக்குது ஒரு ஆயிரக்கணக்கான கோடி. அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணலாம. இப்போ பாஜகவோட எண்ணம் என்ன? பாமக வேட்பாளரை வெற்றியடைய செய்யணும், அதிமுகவுடைய வாக்குகளை வாங்கி அப்படின்றதான் அவங்களோட எண்ணம். ஆமாம். இப்போ நீங்கள் அதிமுக போட்டியிலேருந்து ஒதுங்குனீங்கன்னா, இப்போது கேரளாவோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், பிஜேபி 3 இருக்கு. ஏன் வந்து கம்யூனிஸ்ட் வந்து காங்கிரஸ் ஆதரிக்க மாட்டேங்குது? ஏன்னா அப்படி ஆதரிச்சாங்கன்னா ஒரு நம்பர் 1 பொசிஷனில் காங்கிரஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நம்பர் 1 பொசிஷனில் கம்யூனிஸ்ட் வரும். சில தொகுதிகளில் கம்யூனிஸ்ட் வரும், சில தொகுதிகளில் காங்கிரஸ் வரும். செகண்ட் பிளேஸ் யார் வருவா? ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி வந்துடும். இப்போ யார் செகண்ட் பிளேஸ் வருவா? இப்போ சிபிஎம். ரைட்டா? செகண்ட் பிளேஸ் வந்து சிபிஎம், தேர்ட் பிளேஸ் பிஜேபி. இப்போ விக்கிரவாண்டியில யார் வருவா செகண்ட் பிளேஸ்? பாமக யாரோட கூட்டணி? பாஜக கூட்டணி. அப்ப நீங்க யாரை ஆதரிக்கிறீங்க? அதிமுக பாஜகவை ஆதரிக்கிறார். உங்களுக்கு இந்த மணிகளுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட விஷயம் வந்து பியூஷ் கோயலோட இருக்கக்கூடிய தனிப்பட்ட விஷயம். தேர்தல் நிதி கொடுக்குறோம், பாஜகவோட நீங்க வந்து கள்ள உறவுன்னு திமுக சொன்னது இருக்குல்ல, அந்த பிரச்சாரம் உண்மையாயிடுச்சா? ஆமா, உண்மையாயிடுச்சுல. உங்களுக்கு கள்ள உறவு இல்லாம நீங்க ஏன் புறக்கணிப்பு முடிவு எடுக்கிறீங்க? பாஜகவுடன் அதிமுகவுக்கு கள்ள உறவு இருப்பதால் தான் அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படின்றதான் நம்ம இதுல கண்டுபிடிக்கக்கூடிய ரீடிங்ஸ். அப்ப 2026 பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைய இருக்குது, அப்படிதானே? அப்படின்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்போ பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? மைனாரிட்டிகள் ஓட்டுக்களை வாங்கிறதுக்காக நாங்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறோன்னு நாடகம் நடித்தார்ல எடப்பாடி. இப்போ அந்த நாடகம் அம்பலப்பட்டுருச்சுல்ல. பாஜக ஆதரவு தான் எடப்பாடின்னு. எடப்பாடியே பாஜக ஆதரவு இல்லைன்னா எல்லா மணிகளும் பாஜகவோட ஆதரவு தானே. இவங்களுக்கும் பியூஷ் கோயலுக்கும் இருக்கிற கள்ள உறவு என்ன? அப்போ வேலுமணி ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, பாஜகவோட ஆதரவாக இருந்தால் 30 தொகுதி நாங்கள் ஜெயிச்சு. அது ஒரு அரித்மெட்டிக் தான். பொலிட்டிக்கல் ஈக்குவேஷனாக அது கன்வெர்ட் ஆகும்போது பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் தானே இங்கே இருக்கு. சப்போஸ் அவங்க நின்றுந்தா கூட திமுக கூட்டணி அதையும் எதிர்கொண்டு ஜெயிச்சிருக்கும். பிரச்சாரம் தானே பலம், பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் தானே. மோடி வேணான்றதானே தமிழக மக்களோட முடிவு. நீங்கள் எப்படி கூட்டணியாக இருந்தால் 30 தொகுதியில் ஜெயிப்பீங்க? நீங்கள் மோடியை வேணான்னு சொன்னனால்தான் தமிழக மக்களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. 2வது இடமாவது கிடைச்சது. 2வது இடமாவது உங்களுக்கு கிடைச்சது. இனி அதுவும் கிடைக்காதுல்ல. நீங்க மோடி அணின்னு போயிட்டீங்கன்னா பிணி தானே. நீங்க அணி இல்லை, நீங்க பிணி தானே. தமிழகத்துக்கும், தமிழக அரசியலுக்கும், தமிழக மக்கள் வாழ்வாதாரத்துக்கும் எல்லாத்துக்கும் எதிரான பிணியா தானே நீங்க மாறுவீங்க. அப்போ உங்களுக்கு யார் ஓட்டு போடுவாங்க? எதிர்கால அரசியல் அணி இப்படி உருவாகலாம்ல. ரைட்டா?
தமிழிசை தலைவராக இருக்கும்போது 18% ஓட்டுகள் வாங்கின அணி தான் பாஜக. 2 எம்பிக்கள் ஜெயிச்ச அணி தான் பாஜக 2014 ரைட்டா. 18%. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து வச்ச அவியலே 11% தான் இவங்களுக்கு. 11.2% தான். விஜயதரணி ஒரு மேப் போட்டிருக்காங்க, 3.5 2.3, இப்போ 11.2 வளர்ந்துருக்கும் விஜயதரணி மேப்பு. அதெல்லாம் இல்லை, நீங்களாம் வளரல. இன்னைக்கும் நோட்டாக்கு கீழே தான், நீங்கள் 0.85% தான் வருவீங்க தொகுதி வயசாக. பல இடங்களில் வாக்காளர்களே இல்லை. வேலுமணி தான் உங்களுக்கு போலிங் ஏஜென்ட்டு பூத்தெல்லாம் உட்கார வச்சாரு ஆட்களை அண்ணாமலைக்கு. இதெல்லாம் நாங்கெல்லாம் பார்க்காமலாம் இல்லை. கன்சிடரபிள் அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. கன்சிடரபிள் ஓட்டு அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு குறிப்பிட்ட கான்ஸ்டிடுவன்சிஸில். ஓபிஎஸ்க்கு அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, தேனியில் தினகரனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, தர்மபுரியில் சௌமியா அன்புமணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, வேலூர்ல ஏசிஎஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, கோயம்புத்தூர் அது ஓப்பனா தெரிஞ்ச ரகசியம் தானே. அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணு, வேலுமணியும் அண்ணாமலையும் ஒன்று. அதை பத்தி தெரிஞ்சுக்காம அரசியல் பேசுறவன் புண்ணு. அதுதானே எல்லாருக்கும் தெரிஞ்ச சீக்ரெட் தானே. அது நீலகிரி வரைக்கும் போயிருக்கு. இப்ப எடப்பாடி இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறாரு, நான் போட்டியிடல, இல்லைன்னா அதிமுக போட்டியிடல அப்படின்ற ஒரு முடிவை அவரோட விருப்பத்திற்கு மாறாக எடுக்கிறாரு அப்படின்னா எடப்பாடி பணிஞ்சிட்டாரு. இல்லாட்டினா பாஜக கட்சியை உடைச்சிரும் அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு இருக்கு. வேலுமணி போய் தலைமை ஏற்று பாஜகவோடு இணைவதற்கு பதிலாக நானே இருக்கிறேன், நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? அப்படிதான் எடுத்துக்கலாம். அப்படிதான், நானே வரேன் ஐயா, மிக சிறந்த அடிமை நான், நல்லா நான் தவிழ்ந்து போவேன், இவங்கெல்லாம் தவிழ்றத விட நான் நல்லா தவிழ்ந்து போவேன், நானே வந்துக்கிறேன் அப்படின்றதா இப்போ எடப்பாடியோட முடிவு. சரி, என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ இந்த முடிவு எடுக்கிறீங்க, அடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் போது அதில் என்ன முடிவு எடுப்பீங்க? அதில் நீங்கள் புறக்கணிச்சிருவீங்களா? ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது, ரைட்டா? திமுக அரசு தான் நடத்த போகுது. அதை புறக்கணிச்சா கட்சியை கலகலத்துருமே. அது நீங்கள் புறக்கணிப்பீங்க. ஏன்னா இடைத்தேர்தலில் ஒரு தேர்தல் ஆணையம் நடத்துறதுலேயே முறைகேடு திமுக பண்ணுன்னா, மாநில தேர்தல் ஆணையம் நடத்துகிற உள்ளாட்சி தேர்தலில் முறைகேடு பண்ணாதா? விட்டு ஓட்டுருவீங்களா? அப்போ உங்கள் கட்சி எங்கே போகும்? அதிமுக. அப்போது இது ஒரு பொலிட்டிக்கல் டெசிஷன் டைரக்ஷன் ஃப்ரம் தி பிஜேபி. அதனால தான் இந்த முடிவு. எனக்கு நான் ட்வீட் போட்டது எப்படின்னா, அது சிவி சண்முகம் இந்த மாதிரி அவரோட சொந்தக்காரர் ஒருத்தர் பாமகவில் இருக்காரு. இன்னொன்று நான் தான் செலவு பண்ணோம், என்கிட்ட காசு இல்லை. மைன்ஸுன்னு ஒரு மினிஸ்ட்ரியை வச்சுக்கின்னு இன்றைக்கி இருக்கிற மாஃபியா இருக்கிற கரிகாலன் இந்த டீமை வச்சு பயங்கரமாக கொள்ளடித்தவர் சிவி சண்முகம். மைன்ஸ் மினிஸ்ட்ரியில் நடந்தது கொள்ளை, ரைட்டா? அதோட தொடர்ச்சி தான் இப்போ நடந்தது. இப்போ இடி வழக்கு போட்டிருக்கு, அது மேலே ரெய்டெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு கரிகாலன் டீம் மேலே. அதுக்கு முன்னாடி மைன்ஸ் மினிஸ்டர் சிவி சண்முகம். அவர் அவ்வளோ கோடி வச்சுருக்காரு. அவர் பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் செலவு பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட காசு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, அவர்கிட்ட காசு இருக்கு, ரைட்டா? இவங்க எல்லா மணியும் அடித்து லட்சக்கணக்கான கோடியை வச்சுருக்காங்களே. பிஜேபிக்கு ஃப்ளைட்டில் கொண்டு போய் லேண்ட் பண்ணுவாங்க. கர்நாடகா எலெக்ஷனா தமிழக அதிமுக கப்பங்கட்டும், மகாராஷ்டிராவில் எலெக்ஷனா தமிழக அதிமுக கப்பங்கட்டும், குஜராத் எலெக்ஷனுக்கும் தமிழக அதிமுக கப்பங்கட்டும், ராஜஸ்தான் மத்திய பிரதேச தேர்தலுக்கும் தமிழக அதிமுக கப்பங்கட்டி இருக்கு, ரைட்டா? சென்டருக்கு கப்பங்கட்டிட்டு தான் இவங்க உயிர் வாழ்ந்தாங்க. அதனால தான் பாருங்க, இன்னைக்கு செந்தில் பாலாஜி எல்லாம் கைது பண்ணி உள்ள போடுறாங்க. அதிமுக ஆட்சி நடக்கும்போது 4.5 வருஷம் தப்பே நடக்கலையா? அப்பயே அமலாக்கத்துறை பாயல. இன்னைக்கு வரைக்கும் அமலாக்கத்துறை கூட்டணியே முறிஞ்சு ஒரு தேர்தலே சந்திச்சிட்டாங்களே, இன்னைக்கு வரைக்கும் இடி ஏன் பாயல? கெஞ்சிக்கிட்டானே இருக்காது பிஜேபி. ஏன் பாயல இடி? அதிமுக அமைச்சர்கள் மேலே ஏன் பாயல? அப்போ இது கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் அதிமுகவுக்கு, பிஜேபியிலேருந்து கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஒருவேளை இப்படி கூட சொல்லியிருப்பாங்க, எப்பா நீ புறக்கணிச்சு விட்டு கொடுக்கலன்னா இம்மிடியேட்டாக இடி ரெய்டு வரும்னு. சரின்னு சரண்டர். 2026 தேர்தல் நம்ம பற்றி பேசும்போது இந்த கேள்வி இல்லாமல் அதை முடிக்க முடியாது. விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கூட வருது. இப்போ நான் சொன்னல ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியோடு அவருடைய கட்சி இணைவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? அதாவது பாஜக, அதிமுக, தேமுதிக, பாமக, இன்னும் சில காக்கள் எல்லாம் சேர்ந்து அதோட தமிழக வெற்றி கழகம் இணைவதற்கான வாய்ப்பு
இது வந்து டூ இயர்லியாக கூட இருக்கலாம் ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்றது. பட் இருந்தாலும் கருத்தியலின் அடிப்படையில், அரசியலின் அடிப்படையில் இப்போ வந்து ஸ்கேனிங் வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு. இர்ஃபான் வந்து ஸ்கேன் பண்ணதுனால அவன் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தை. அதனால் இந்தியாவில் ஸ்கேனிங் தடைப்பட்டிருக்கிறதுனால இந்த குழந்தை ஆனா பொண்ணான்னு தெரியல. பிறக்கட்டும் குழந்தை, பார்த்துக்கலாம்.